ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி நம்ம சமையலில் 8 கிலோ ஜிலேபி மீன் வச்சு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூரி வச்சு இந்த மேலே இருக்கிற பொருட்கள்லாம் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ங்க. ஒரு பக்கம் தேய்ச்சாச்சு, இப்போ திருப்பிக்கலாம். இந்த பக்கமும் நல்லா அமுத்தி தேய்ச்சிக்கோங்க. எல்லா பொருட்கையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கத்திரிக்கோல் வச்சு இது மேலே இருக்கிற குட்டி குட்டி ரெக்கைங்களெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மீனே 1 கிலோ இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன். ஓரமாக இருக்கிற வாழையும் வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இப்போ நம்ம மீனை பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த சைஸ்க்கு நான் வெட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுற சைஸ்க்கு நீங்கள் வெட்டிக்கோங்க. இந்த மீன் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மீனில் அவ்வளோவா முள்ளே இருக்காது. ஒரே ஒரு முள் தான் இருக்கும். குழந்தைங்களாம் கூட நல்லா சாப்பிட்லாம். இதே மாதிரி எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த சைஸ்க்கு எல்லா மீனையும் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இதை கழுவிக்கலாம். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மீன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. பாருங்க, ஒரு மீனாக இந்த மாதிரி மஞ்சள் பொடியில் நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இந்த ஸ்டெப் செய்யறதுனால மீனில் இருக்கிற கவுச்சி வாடியெல்லாம் வந்துடும். குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், மீனெல்லாம் நல்லா கழுவி வச்சு இப்போ நம்ம குழம்பு செய்யலாம். குழம்பு செய்கிறதுக்காக ஒரு பெரிய கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பூண்டு இடித்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை முழுசாக நடுவில் ஒரு கீரல் போட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இலை சேர்த்துக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1/2 கிலோ தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்து தக்காளியை எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கும் போதே கல்லுப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நம்ம மீன் குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. 4 டேபிள் ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கம்மியான தீ வச்சு வதக்குங்க. பாருங்கள், நம்ம போட்ட மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நாம் 400 கிராம் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கிறேன், அந்த புளி சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு பழைய புளி சேர்த்துக்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் பழைய புளி தான் எடுத்து சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா உப்பு, மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. நான் எதுவும் சேர்த்துக்கல. மீன் குழம்பு கொஞ்சம் திக்கா வைக்கிறேன். உங்களுக்கு தண்ணியா வேணும்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இதில 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். அப்பதான் மீன் குழம்புல இருக்கிற பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டு, மீன் போடும்போது நல்லா மீன் வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு, நல்லா ஆட படிஞ்சு வந்திருக்கு. இப்போ நாம வெட்டி கிளீன் பண்ணி வச்சுக்கிற மீன சேர்த்துக்கிறேன். மீன் அப்படியே தண்ணியோட சேர்க்காம, இந்த மாரி கையில எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. பாருங்க எல்லா மீனையும் சேர்த்துக்கினேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் போட்டுட்டு உடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் மீன் உடையாது. மீன் வெந்ததுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணீங்கன்னா, எல்லாம் உடைஞ்சு போயிடும். பாருங்க மீனெல்லாம் குழம்புல முழுகுற மாரி, இந்த மாரி பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் கம்மியா வச்சுடுங்க. வச்சுட்டு நல்லா மீன் நல்லா வேகட்டும். மீன் வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துலயே மீன் நல்லா சாஃப்ட்டா வெந்துரும். பாருங்க மீன் போட்டு 5 நிமிஷம் ஆயிருக்குது. மீன் இப்பவே நல்லா வெந்துருச்சு பாருங்க. கொஞ்சமா லைட்டா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. நான் செய்ற மாரி கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் கம்மியா வச்சுருங்க. கேஸ் கம்மியா வச்சு தான் கீழ நல்லா அடி பிடிக்காத வரும். பாருங்க இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டா இந்த மாரி கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை கொஞ்சம் சேர்த்துக்கும்போது நல்ல ஒரு வாசனையா இருக்கும் மீன் குழம்பு. ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இந்த மீன் குழம்புக்கு களி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். சூடான சாதத்து கூடயும் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். பாருங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்ளோ நேரம். இந்த ஜிலேபி மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.